சீசன் 9ல் டே 34 அதாவது 4வது சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 2வது ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ளேருந்து உள்ளுக்குள்ளே வந்தாங்கல்ல, வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க, அவங்க என்ன நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வந்து கேட்குறாரு. அதுக்கப்புறமேட்டு அதுக்கு வந்து ஒவ்வொரு ஹவுஸ் மேட்டாக இருந்துச்சு வந்து பதில் சொல்கிறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்ததுக்கப்புறமேட்டு பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணாங்க அப்படின்னு வந்து நம்மளுடைய சபரி சொல்கிறாப்புல, சொடக்கு போட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சொடக்கு சப்புன்னு ஆகிப்போச்சு அப்படின்றாங்க. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இப்படி தான் இருக்கணும் சொல்லி வந்து நிறைய பிளான்லாம் வந்து சொல்லி தரப்போகிறோம், எங்களுக்கு பாடம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பாடம் படிக்கிறது தான் ஆகிப்போச்சு. அதே மாதிரி வேணா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவன் நம்மையாக சொல்லியிருந்தேன் பெனாயில் ஊற்றி கழுவுற அளவுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களே கழுவுற நிலைமையில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் தான் எல்லாருடைய பதில்களும் இருக்குது. ஆக உள்ளுக்குள்ளே வந்திருக்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாருமே அவங்க சொன்னது ஒன்று செய்தது ஒன்று அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் உள்ளுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு வந்திருக்குது. ஸோ அவங்க ஜெகஜோதியில் கலந்துட்டாங்க அப்படிங்கிற மனநிலையில் தான் உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும் வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. அந்த மனநிலை தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஓரளவுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் பிடிச்சிருக்காங்க. பட் ஆனால் பெரிய அளவுக்கு பல்ஸ் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லாத உண்மை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டாஸ்க்கு பலமான டாஸ்க்கு கிடைக்கல. இந்த ஹோட்டல் டாஸ்கில் பெரிய இம்பேக்டையோ இல்லை பெரிய கண்டென்ட்டையோ கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்பேஸை யாருமே உருவாக்கவே இல்லை. டாஸ்க்கை தாண்டி பின்னாடி ஏதாவது ஒரு சண்டையை கொண்டு வரணும், ஏதாவது சச்சரவு கொண்டு வரணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டு பறவைகள் மாதிரி ஒரே குடும்பத்துடைய ஒரு அற்புதமான உணர்வுகள் மாதிரி வந்து மாறி போயிட்டாங்க. எல்லாருமே வந்து தனக்குள்ளேயும் பெரிய அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறதில்ல, அதே மாதிரி மற்றவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிற மனநிலைக்குள்ளே இல்லை. கேம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து யாருமே வராமல் இருக்கிறாங்க. இது மாதிரி ப்ராங்க் ஷோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சாண்ட்ராவுக்கு வந்து கொடுத்தாங்களா அந்த மாதிரி டாஸ்க்கை கொடுத்து தான் பில்டப் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ளே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பிக் பாஸ் எதுவும் டாஸ்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாருன்னா இவங்களுக்கு ஒழுங்காக விளையாடத்தில்லை அப்படிங்கிறனால ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். அதை தான் விஜய் சேதுபதிட்ட வந்து எல்லோரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க போல இருக்குது. அப்போது இன்றைக்கி சனிக்கிழமை ஒன்று பெரிய கண்டென்ட் இருக்காது. ஓரளவுக்கு உள்ளே வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கு உரை மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒன்றும் ஹார்ஷாக எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. 3வது ப்ரோமோ வந்து கிடைக்கும் போது தான் நமக்கு ஏதாவது ஒரு பல்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உட்காந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. அப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கலாம்.